திருவருகை நாட்கள், இறைவருகை நாட்கள் என்று இந்த காலங்களை திருச்சபை வர்ணிக்கிறது. பொதுவான திருச்சபையில் இதை பற்றி சொல்லுவோம். அட்வென்ட் நாட்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இன்றைக்கு 1 தெசலோனிக்கே இருக்கு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 1ஆம் நிருபத்தினின்று நம்முடைய சிந்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று, கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் வந்தவர், எனக்காக வந்து பெத்லகேமில் பிறந்தவர், வாழ்ந்தவர், மடிந்தார், உயிர்த்தார், தம்முடைய வாக்கின்படியே பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்தார். இப்போது வரப்போகிறார். இது 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு போதிக்கப்பட்ட மிக முக்கியமான போதனை. வந்தவர் வரப்போகிறார். ஆகையினால அவருடைய திருவருகையை எதிர்நோக்கிய விசுவாசத்தில் நாம் இடை நிற்கிறவர்களாய், நம்முடைய செயல்களை புதுப்பிக்கிறவர்களாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக என்று தெசலோனிக்கே சபைக்கு பவுலடியார் எழுதுகிறார். அட்வென்ட் காலங்கள் சபையின் வரலாற்றில் வெகு அழகான காலங்கள். உலகமெங்கும் இருக்கிற 300 கோடி மக்கள் தங்களுக்கு எத்தனை அழகு பாரம்பரியம் உண்டோ, இசை உண்டோ, பலகாரங்கள் உண்டோ, வான வேடிக்கைகள் உண்டோ, அலங்காரங்கள் உண்டோ, வண்ண அணிகலன்கள் உண்டோ, அத்தனையையும் திறன்பட பயன்படுத்தி இதை கொண்டாடுகிறோம். வருகையின் காலங்கள் கொண்டாடப்பட வேண்டிய காலங்கள். ஏன்? ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக எதிர்பார்த்த தீர்க்கன் மேசியாவாக பிறக்கப் போகிறார். 400 ஆண்டுகளாக மயான அமைதியாக பெரிய தீர்க்கதரிசி சொல்லி பார்த்தார்கள், மக்கள் கேட்கல. 11 சின்ன தீர்க்கதரிசிகள் திரும்ப திரும்ப சொன்னாங்க, சிறை இருப்பில் நின்று ஆண்டவர் திரும்ப உங்களை ஒன்று சேர்ப்பார் என்று சொன்னாங்க. அவங்க கேட்கல. மல்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகள் அமைதியாயிற்று. ஏறத்தாழ 500 தீர்க்க தரிசனங்கள், அதில் 300 இப்படி பெத்லகேமில் ஆண்டவர் பூமியிலே வந்து பிறக்கப் போகிறார் என்கிற குறிப்பான தீர்க்கங்கள், இவைகள் நிறைவேற வேண்டும். அப்படி மேசியாவை நோக்கி வந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து மகிழ்ச்சியை எதிர்நோக்குவதற்காக, சமாதானத்தை எதிர்நோக்குவதற்காக, அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை போற்றி பாதுகாக்கிற தேவராஜ்யத்தின் திறவுகோல்களாக மனிதர்கள் கொண்டாடுகின்ற நாட்கள் இந்த வருகை நாட்கள். அந்த வருகை நாட்களில் நம்பிக்கை பிறக்கிறது. தெசலோனிக்கே என்கிற இந்த பட்டணம் மக்கெதோனியா தேசத்தினுடைய மிக அழகான ஒரு நகரம். தொழிற்சாலைகள், வணிக மையங்கள் நிறைந்திருக்கிற ஒரு நகரம். பவுலடியார் தன்னுடைய 2வது விஜயத்தின் போது இங்கு தம்முடைய சபையை நிறுவியதாக வேதவசனம் கூறுகிறது. நிறுவியிருக்கிற அந்த சபை முதல் தலைமுறை திருச்சபை. மகிழ்ச்சி, எதிர்நோக்கு, சமாதானம் இவைகளெல்லாம் கொண்டு வாழ வேண்டிய திருச்சபை ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற அந்த போதனையை பிடித்து கொண்டு அதையே மையமாக கொண்டு மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டது. அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்கள் என்று அந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி வர எதிர்பார்க்கிற சபையாய் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களில் ஒரு
முதிர்ச்சி இல்லாத நிலை இருந்தது, பக்குவம் இல்லாத ஒரு நிலை, நிறைவு பெறாத ஒரு எல்லை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. என்ன, அவர் தான் வரப்போகிறார் இல்லையா, அப்போ இதற்கு இது என்று பொறுப்பற்ற ஒரு நிலை அவர்களுக்குள்ளாக இருந்ததாக இந்த வேதம் அவர்களை கண்டிக்கிறது. முதல் தலைமுறை திருச்சபை என்கிற இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் அவர்களுக்கு கடவுள் அவர்களை அவருடைய அநாதி திட்டத்தில் ஸ்திரப்பட, வளம் பெற, வலு பெற அவர்கள் கடவுளின் வார்த்தையினால வளர்ந்தேற ஒரு பெரிய தேவை இருந்தது. அதை தவிர்த்து இந்த தெசலோனிக்கே சபை உபத்திரவத்தை சந்தித்தது. 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினால எங்களை குறித்து ஆறுதலை அடைந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். இரவும் பகலும் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பில் 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 என்று 12ஆம் வசனத்தில் நீங்கள் வைத்திருக்கிற எங்கள் பேரில் கொண்ட அன்பு, ஒருவரிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு, கர்த்தரிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு, இவைகள் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக. கடவுளின் திட்டத்தில் வருகிறார், வரப்போகிறார், 2ஆம் வருகை ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் பொறுப்போடு வளர வேண்டிய ஒரு தேவையை பற்றி வேதவசனம் கூறுகிறது. பழைய ஆண்டு நிறைவு செய்து புது ஆண்டுக்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்கின்ற காலங்கள் இந்த காலங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வந்து நம்மை நடுவானத்தில் இணைத்துக் கொள்வார் என்று நம்பியிருந்த இந்த தெசலோனிக்கேயர் அந்த நம்பிக்கையில் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டதாக அவர்களை அவருடைய அன்பு கொண்டு பவுலடியார் அவளை சாடுவதற்காக, ஊழியம் செய்வதற்காக நீங்கள் விக்கிரகங்களை விட்டீர்கள். அதுவரைக்கும் தெண்டனிட்டு தாங்கள் கொண்டிருந்த அறியாமையை அதையே மனதிலே கொண்டு முன்னணியில் கொண்டு வணங்கி கொண்டிருந்தவர்கள் இப்போது ஊழியம் செய்வதற்காக மனம் திரும்பினீங்க. என்ன அழகான பதம் இல்லையா? நம்முடைய தேசத்தில் மதங்கள் கற்றுத்தருவது வணங்குங்கள் என்பது தான். வணங்குவதின் ஒரு பகுதி, வழிபடுவதின் ஒரு முக்கிய ஆற்றல் அம்சம் கடவுள் அவருடைய அருள் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக பணியாற்றுவது. பணியாற்றும் போது என்ன நடக்கிறது? நாம் வசனத்தில் ஸ்திரப்பட, உறவில் வலுப்பெற, ஒருவரோடு ஒருவர் சீர் பொருந்திருக்க, ஒருவருக்காக ஒருவர் ஆறுதல் பெற, ஆறுதல் தர, அப்படி உபத்திரவத்தை இணைந்து சந்திக்க. என்றுமில்லாத அளவிற்கு இந்தியாவில் இன்றைக்கு உபத்திரவம் இன்னும் பெருகுவதற்கான நடைமுறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய பணித்தள அறிக்கைகள் கூறுகிறது. ஒரு பெரிய மாநிலம், அந்த மாநிலத்தில் மிக லட்சக்கணக்கான கிராமங்கள், மதராசிகள் வருவதற்கு தடை, நாய்கள் ஜாக்கிரதை என்று வீடுகளில் எழுதி போடுவாங்க இல்லையா? அதே போல் கிறிஸ்தவ பாதிரியார்கள் வருவதற்கு ஜாக்கிரதை, தடை என்றெல்லாம் எழுதி போடுகிற ஒரு அவலம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. எதையும் புல்டோசர் வைத்து தகர்ப்பதற்கென்று மக்களால் தெரிந்தெடுத்து ஒரு குடியரசு அமைப்பாக இருக்கிற மக்களாட்சி ஆயத்தமாக இருக்கிறது. சிறுபான்மையினரை குறிவைத்து புல்டோசர் வைத்து தகர்க்கப்படும் என்கிற ஒரு மிரட்டல் தனியோடு கூட எளிய சாதாரணமான மலையின மக்கள், பிற்போக்கான மக்கள்,
கிராமத்து மக்கள், சேரி மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பயமுறுத்தல்கள் இருக்கிறது. தெசலோனிக்கேயர் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆக்கம் தர, ஊக்கம் தர, நீங்கள் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். 3வது அதிகாரத்தின் கடைசி வசனம். தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக. யாரன் கோடாரிய கொண்டு சந்தன மரத்தை வெட்டினா சந்தனம் மனம் தரும். அழுகை, பற்கடிப்பு, அவலம், இழப்பு, இவைகளெல்லாம் நிஜம். ஒரு டயர் ரோட்டை சந்திக்கும் போது அந்த டயருக்கும் ரோட்டுக்கும் ஒரு தேய்மானம் இருக்கிறது இல்லையா? அதே போல ஊழியத்தில் ஆண்டவருடைய திருத்திட்டத்தை எளிய அப்பாவைகளாக நாம் நிறைவேற்றும் போது உபத்திரவத்தில் கடினமான காலங்களை நாம் சந்திக்கிறோம். அது ஏறத்தாழ வட இந்தியாவின் மிக முக்கிய, தென்னிந்தியாவில் கூட நிகழ்கிறது. வட இந்தியாவில் வெகு சிறப்பாக, சில பிரதேசங்களில் வெகு வலுவாக வளர்ந்து வருகிறது. ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்கள் இதயங்களை அவைகளில் ஸ்திரப்படுத்துவார். ஒரு சந்தன கட்டையை கோடாரி வெட்டும்போது இரத்த கிளறி அல்ல, கண்ணீர் அல்ல, கவலை அல்ல, அவலம் அல்ல, அலங்கோலம் அல்ல, அதன் மத்தியில் அழகான நறுமணம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் குஜராத்தில் 29 சபையை, ஏராளமான சபைகள், நாங்கள் சார்ந்திருந்த இயக்கத்தில் 29 சபைகள். இந்த நாட்டின் பிரதம மந்திரி அந்த எல்லைக்கு வந்து அந்த 29 சபைகளையும் அரசே கட்டித்தரும் என்று வாக்கு கொடுத்து முதல் முறையாக அரசாங்க ஆதரவோடு கூட கட்டி முடிக்கப்பட்ட திருச்சபை ஆகியவைகள் விளங்குவதற்கு காரணமாக மாறியது. உபத்திரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எல்லையை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த பெரும் கிருபை கொண்டு தெசலோனிக்கேயர் ஆறுதலாய் வாழ வேண்டும் என்றும் வித்தியாசமானவர்களாய் வாழ வேண்டும் என்றும் பவுலடியார் அவர்களை ஊக்கமாக சொல்லிவிட்டு மிக முக்கியமான இந்த பகுதிக்கு வருகிறோம். 5வது அதிகாரத்தில் என்ன செய்யணும்? இப்படி ஆண்டவர் வரப்போகிறார் என்று வாழ்கிற அந்த வாழ்க்கை வெறுமனே ஆன்மீக வாழ்க்கையாய், உயர பார்த்த உன்னதமான திட்டங்களை, ஆசைகளை கொண்ட மேலான அனுபவங்களை மட்டும் கொண்டிராமல், அப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டிருப்பதனால ஒருவரை ஒருவர் தேற்றி, 5வது அதிகாரத்தின் 16வது வசனம், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்து உங்கள் கிரிகளிலே நீங்கள் அன்பை சமாதானத்துக்காக பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் தேற்ற. 14வது வசனத்தை பாருங்க. சகோதரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், சோதித்து பாருங்கள், பொல்லாதவைகளை விட்டு விலகுங்கள். எத்தனை நடைமுறையான காரியங்களை, அத்தனை மேலான ஆலோசனையாக பவுலடியார் தருகிறார். இது எதற்கு? வந்த ஆண்டவர், பிறந்த ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார் என்கிற அந்த பார்வை வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் பேரில் இருக்கிற அந்த பார்வை, அந்த ஒப்பு கொடுத்தல், பிறர் பேரில், இந்த ஊழியத்தின் பேரில், இந்த உலகத்தில் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய அந்த மிக முக்கியமான பண்புகளின் பேரில் திரும்பி ஸ்திரப்பட்டு, வளம் பெற்று, கிருபை பெற்று, தேறுதல் பெற்று, தேற்றப்பட்டு, ஊக்குவிக்கப்பட்டு, இதற்கு நீங்கள் ஆயத்தமாகி சமாதானமுடையவர்களாய் வாழ்வதற்காக என்ன முக்கியமான ஒரு தேவை. ஆண்டவர் வந்தார் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாயம்
வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாயம் இடையே வாழ அழைக்கப்படும் போது வாழ வேண்டிய விதங்களை பற்றி இந்த வசனம் கூறுகிறது. தேற்ற, ஆற்ற, சந்தோஷமாயிருக்க, சமாதானமாயிருக்க, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க, விசாரிக்க, கடவுளின் திட்டத்தை இந்த காரியங்களை செய்து நிறைவேற்ற பொல்லாங்காய் இருக்கிறது மட்டும் இல்லை, தோன்றுகின்ற காரியத்தை கூட செய்ய வேண்டாம், விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் 23ஆம் வசனம், உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தம் எங்கே? காட்டுக்குள்ளையா? தவம் இருந்தா? கங்கை யமுனை நதிக்கரையில் வாரணாசிக்கு சென்றதுனாலயா? இல்லை. உறவுகள் இல்லை, மன்னிப்பதில்லை, ஒப்புரவாகுதல் இல்லை, தீமையை தீங்கை விட்டு விலகுவதில்லை. இங்கேயே வாழும் எல்லையிலேயே, உறவிலேயே, குடும்பத்திலேயே, சமுதாயத்திலேயே, திருச்சபையிலேயே கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக முற்றிலும் பரிசுத்தமாக்குகின்ற கடவுள் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கும்படி நம்மை காப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். இடையே வாழ்வதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற செயல் நற்செய்தி. கடவுளின் திட்டத்தை ஒருவருக்கொருவர் ஊக்குவிப்பதற்காக செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, பணிவிடை. அந்த கிருபை கொண்டு ஆண்டவர் நம்மை இந்த வருகை நாட்களில் வரப்போகிறார் என்பதை ஊர்ஜிதமாய் உச்சரிக்கிறவர்களாய் வாழ்வதற்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அந்த கிருபை கொண்டு ஆண்டவர் தாமே நம்முடைய வருகையை, அவருடைய திருவருகையை எதிர்நோக்கிய விசுவாசத்தினால ஏன் மன்னிக்கணும், ஏன் ஒப்புரவாகணும், ஏன் சீர்திருந்தணும்? தீங்காய் தோன்றுகின்ற காரியத்திலே, பொல்லாங்காய் தோன்றுகின்ற காரியத்திலேயே தூரமாய் நிற்கணும். அவர் திருவருகையை இறை வருகையாய் ஏற்கிற நான் அப்படி தூய்மையாக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சகோதரர்களை வாழ்த்துகிறேன், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகிறேன் சொல்கிறார். யாவருக்கும் வாசிக்கும்படி இதை நான் சொல்லி அனுப்புகிறேன். நம்முடைய கிறிஸ்தராகிய கிறிஸ்து அவர் தரும் கிருபை, இரக்கம் உங்களில் நிறைவாக இருப்பதாக என்று இந்த கடிதத்தை முடிக்கிறார். இந்த கடிதத்தை முடிக்கும்போது யூதர்கள் அவரை துரத்தி விடுவதாக சரித்திர குறிப்பு கூறுகிறது. அதனால் திரும்ப அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் தீமோத்தேயை அனுப்பி அடுத்த மடலை எடுத்து அவர் ஊக்குவிக்கிறார். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் உபத்திரவத்திற்கு மாதிரியாய் நிற்பதற்காய் பவுலடியார் செய்து வைத்த அழகான திருமுகம் கடிதம் 1 தெசலோனிக்கேயர். வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர், அப்படியே நம்மை காப்பாராக. ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, உம்முடைய வருகைக்காக நன்றி சொல்லி, இன்னொரு வருகைக்காக நாங்கள் ஆயத்தம் செய்யும் நாட்களில் காத்திருக்கிற இனமாய், ஜனமாய், ஒருவரை ஒருவர் ஏற்கிற ஜனமாய், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜனமாய், ஒப்புரவாகுதலின் ஜனமாய் வாழ்வதற்கு ஸ்திரப்படுத்த, வளப்படுத்த, பலப்படுத்த, ஊழியங்களில் தீர நின்று முன்னின்று உதவி செய்ய கரம் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.